Hello friends, welcome to Hema's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சமைக்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் பார்க்க போறோம். கிர்னிப்பழ ஜூஸ். இது கிர்னிப்பழம்னு சொல்வாங்க, முலாம்பழம்னு சொல்வாங்க. இது நிறைய பேர் கடையில் பார்த்துருப்பீங்க, ஆனால் வாங்க மாட்டீங்க. இது என்ன பழம்னு தெரியலன்னு சொல்லி வாங்கியிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம பாட்டில் ஜூஸ் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி பழத்தில் வந்து ஜூஸ் அடித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு, நிறைய தண்ணி குடிக்கணும். மண்பானை தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து டெய்லி ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இந்த சமயத்தில் பாடி ரொம்ப ஹீட் ஆகிடும், யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்கும். அதுக்காக வாரத்துக்கு 2 நாள் இந்த முலாம்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரும் இந்த முலாம்பழம். இப்போ இது வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த சைடு கட் பண்ணிக்கலாம். 2 பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இப்படி இருக்கும், அழகான ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி கட் பண்ணுறது. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இப்படி பாதியாக கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கட் பண்ண பீஸை மிக்சியில் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்சு பசும்பால் சேர்த்துக்கோங்க. நான் பாக்கெட் பால் தான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஐஸ் க்யூப் எல்லாம் போட்டு ஒன்றா மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். இப்போ நமக்கு கிர்னிப்பழ ஜூஸ் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதில் நம்ம மேலே 2 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இந்த பழம் வாங்காதவங்க இனிமேல் வாங்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட சில்லுன்னு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. சூப்பரான ஒரு கிர்னிப்பழ ஜூஸ் ரெடி. பார்க்கவே ஜம்மன் இருக்குல்ல, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.